தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நீண்ட நாட்களாக நம்ம எந்த ஒரு காணொலியும் பதிவிடுறதில்ல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்மளோட வேலை அதிகமாகிடுச்சு. அதுபோக சூழ்நிலை காரணமாக நம்ம அதிக காணொலி பதிவிட முடியல. இப்போ காணொலி எதுக்கு பதிவிடுறோம் அப்படின்னா, கடந்த சில வருடங்களிலிருந்து மக்கள் நிறைய அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது பொறுக்க முடியாமல் தான் நம்மளும் காணொலி எடுத்து போடணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் காணொலி எடுத்து பதிவிடுவேன். இப்போ எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ நம்ம சேலம் மாவட்டம் வரசநாடு அதை பற்றி தான் பேச போகிறோம். என்ன அப்படின்னா, கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி உச்சநீதிமன்றம் வரசநாடு பகுதியை வனப்பகுதியாக அறிவித்து உத்தரவிட்டிருக்காங்க. இதனால் அந்த பகுதியில் வசிக்கக்கூடாது, மக்கள் வனப்பகுதியிலேருந்து வெளியேற்றணும் அப்படிங்கிற மாதிரி உத்தரவு பிறப்பித்திருக்காங்க. இதுக்கு அரசாங்கம் செவி சாய்த்து அங்குள்ள மக்களை வனப்பகுதியிலேருந்து அப்புறப்படுத்துறதுக்கான வேலையை நடந்துக்கிட்டு வருது. இதனால் அந்த பகுதி மக்கள் எல்லோரும் கடையெடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த பகுதியில் கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வர்றதாக சொல்கிறாங்க. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, கடந்த பல ஆட்சிகளில் நீட்சி தான் இந்த ஆட்சி, அந்த மாதிரி தான் நமக்கு தோணுது. என்ன அப்படின்னா, பழைய ஆட்சி காலங்களில் முந்தைய ஆட்சி காலங்களில் நிலத்தை அபகரிச்சிட்டாங்க, குளம் ஏரியை அபகரித்து கட்டிட்டாங்க, அந்த மாதிரி சொல்கிறாங்க. இதனால் இந்த இடத்த காலி பண்ணுங்கள், இதனால் உங்களுக்கு ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வெளியேற்றுறாங்க, வீடை இடிக்கிறாங்க. அதை நம்ம கண் கூட பார்த்துருக்கோம், பல காணொலியில் நம்ம பார்த்துருக்கோம். இப்போது என்ன அப்படின்னா, அந்த வீடுகளை இடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு ரோடு போட்டு தண்ணி வசதி கொடுத்து, அதுக்கான ரேஷன் கார்டு கொடுத்து, வீட்டு தீர்வு ரசீது கொடுத்து, இந்த மாதிரி அவங்களுக்கு கரண்ட் வசதி கொடுத்து, எல்லா வசதியும் கொடுப்பதற்கு முன்னே அவங்க அடிக்கல் நாட்டி வீடு கட்டுவதற்கு முன்னதாகவே இது புறம்போக்கு நிலம், இது ஏரி நிலம் அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்தக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் இப்போ அவங்களோட சொந்த பணம், உடல் உழைப்பு எல்லாம் போட்டு கட்டி ஒரு வீடு கட்டி 30-40 ஆண்டுகள் மேலே வசித்து வரக்கூடிய ஒரு மக்களை அவங்க வீடு எப்படி வெளியில் ஆக்கிரமிச்சு கட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை வெளியெடுத்து விரட்டி விட்டு அந்த வீடை இடிப்பதுங்கிறது வேதனை அளிக்கி. இது கடந்த பல ஆட்சி காலங்களில் நடந்துக்கிட்டு தான் வந்துச்சு. இது இப்போ என்னடா அப்படின்னா, இப்போ நம்ம புதிய ஆட்சி விஜய் தாவேகா ஆட்சி தொடர்ந்த நீட்சியாக பல கிராமங்களில் இது தொடர்ந்து திமுக ஆட்சியிலையும் நடைபெற்றது, இப்போ தாவேகா ஆட்சியிலும் நடைபெற்று தான் இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம், நிறைய கிராமங்களில் நடந்தது, வீடு இடிச்சிருக்காங்க. இப்போது என்ன அப்படின்னா, வரசநாடு அப்படிங்கிற பகுதியில் கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதியில் கிட்டத்தட்ட 32 கிராமங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நமக்கு சரியாக தெரியல, மொத்தமாக 32 கிராமங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்களும் கடை அடைச்சி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன அப்படின்னா, விஜய் இது ஆட்சிக்கு வருவதுக்கு முன்னாடி பிரச்சாரங்களில் என்ன பேசிக்கிட்டு இருந்தார் அப்படின்னா, மக்கள் அவங்களோட பட்டா இல்லாத நிலங்களில் ரொம்ப வருஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பட்டா நிலம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாப்புல. ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய இடங்களில் இடிக்கிறதை நம்ம கண் கூட பார்த்தோம். இப்போது அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய வரசநாடு அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய சுற்றுவட்டார கிராமங்களில் வனப்பகுதி அப்படின்னு சொல்லிட்டு வெளியேற்றி பத்துறதா சொல்லி மக்கள் போராடுறதை நம்ம கண் கூட பார்க்குறோம். இது என்ன அப்படின்னா, எந்த விஷயத்தையுமே முன்னாடியே தடுக்கணும். இது இப்போ திமுக தான் செஞ்சிருச்சு, அவங்க காலத்தில் விட்டுட்டாங்க, இப்போ எங்கள் காலம் வந்திருக்கு, நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை என்னென்னா, முதல்ல அடிக்கல் நாட்டு முன்னே தடுத்து அவங்க இந்த வனப்பகுதி, இது ஏரி, சதுப்பு நில ஏரி, இது குளம் பகுதி அப்படின்னு சொல்லி இதை ஆக்கிரமிக்கக்கூடாதுன்னு சொல்லி முதல்ல தடுக்கணும். ஆனால் அதுக்கான எல்லா வசதிகளையும் பண்ணி கொடுத்து கடைசியில் அவங்கள அப்புறப்படுத்துங்கிறது ரொம்ப வேதனைக்கு. அவங்க கிட்டத்தட்ட 32 கிராமங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மக்கள்லாம் வெளியேற்றப்பட்டால் அவங்க அவங்களோட வாழ்வாதாரம் என்ன ஆகுறது, அந்த மலைப்பகுதியிலேருந்து வனப்பகுதியிலேருந்து அவங்கள வெளியேற்றினா அவங்களோட எதிர்காலம் என்ன ஆகுது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்கிறதா இருக்குது. இதை என்ன அப்படின்னா, ஒவ்வொரு அரசாங்கம் வரும்போதும் இதை சொல்லத்தான் செய்யுது. நாங்கள் வந்தால் பட்டா இல்லாத நிலங்களுக்கு மக்களுக்கு பட்டா வழங்குவோம், அவங்க இருக்க இடத்துல அரசு நிலத்தில் இருந்தால் அவங்களுக்கு பட்டா வழங்குவோம், இந்த மாதிரி நிறைய அரசுகளை சொல்கிறாங்க. ஆனால் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதை வெளியடித்து துரத்திடுறாங்க. இது உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசாங்கம் செயல்படுது. இப்போ இன்னொரு ஒரு எடுத்துக்காட்டு என்னென்னு சொல்கிறேன் கேளுங்க. நம்ம கர்நாடகா அரசை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா,
காவிரியில் இத்தனை டிஎம்சி தண்ணி வந்து தமிழ்நாட்டுக்கு திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுக்குது. அதுக்கு வந்து இந்த கர்நாடக அரசு வந்து எந்த காது செவிசாய்க்காமல் ஒரு சொட்டு தண்ணி கூட தமிழ்நாட்டுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க வந்து அதை மீறுறாங்க. ஸோ அதுக்காக வந்து நம்ம வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு மீறணுமா அப்படின்னு கேட்டால் அது அப்படி நான் சொல்ல வரல. ஆனால் தன்னுடைய மக்களுக்காக வந்து மறுபரிசீலனை செய்து அதை மேல்மனு செய்து மக்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்து அந்த வனப்பகுதிக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் மக்களை பாதுகாத்து அதே போல் வனப்பகுதியும் பாதுகாக்கிறதுக்குள்ளான வேலையை வந்து செய்து உச்சநீதிமன்றத்தில் வந்து மேல்முறையீடு செய்து அந்த மக்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட வேண்டுகோள். அதுக்காக தான் இந்த காணொலி நம்ம பதிவுதோம். இதே போல் பல கிராமங்களில் வந்து இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதை வந்து முற்றிலும் தவிர்க்கணும். இனிமேலும் ஒரு நிலம் கூட ஆக்கிரமித்து கிட்டக்கூடாது. அதற்கான ஏற்பாடுகளை வந்து இந்த தாவேக அரசு செய்யும் அப்படிங்கிறத வேண்டிக்கிறேன். இதோட நம்ம காணொலி முடியுது. இன்னும் அடுத்தடுத்து வந்து நம்ம நடக்கக்கூடிய மக்களின் மீது திணிக்கக்கூடிய அதிகார அழுத்தத்தை வந்து குரலற்ற மக்களுக்காக நம்ம வந்து அடுத்தடுத்த காணொலிகளை பதிவிடுவோம். நன்றி, வணக்கம்.